ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தல் முடிவில் எதிர்பாராத திடீர் திருப்பம். சரிவில் அனுர வாக்குகள். மேலே வரும் சஜித் புதிய அதிபரை தீர்மானிக்கப் போகும் விருப்பு வாக்குகள். நாட்டை மீட்ட நாயகனை ஏமாற்றிய மக்கள். கவலையுடன் தனது தனிப்பட்ட இல்லத்திற்கு சென்றார் ரணில். அரசியலிலிருந்து ஒதுங்க தீர்மானிப்பதாக தகவல். மற்றொரு தேர்தல் தொகுதியில் அனுரவை முந்திய சஜித். தலைகீழாக மாறும் தேர்தல் முடிவுகள். தபால் மூல வாக்களிப்பில் 23 மாவட்டங்களில் அனுர வெற்றி. சற்று முன் வெளியான முடிவுகள். யாழ்ப்பாணத்தில் தேர்தல் பரிதாபங்கள். மக்களுக்கு ஏற்பட்ட குழப்பம். யாரென்றே தெரியாத வேட்பாளருக்கு ஓட்டு போட்ட தமிழ் மக்கள். கொழும்பு தேர்தல் முடிவுகள். நாமல் ராஜபக்சவுக்கு 825 வாக்குகள் மட்டுமே. பேரடியில் மஹிந்த குடும்பம். ஊரடங்கு சட்டம் தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. மீண்டும் ஊரடங்கா? வரலாற்றில் அதிகூடிய வேட்பாளர்கள். செல்லுபடியற்றதாக்கப்பட்ட 1.5 லட்சம் வாக்குகள். மன்னாரில் போலீசாரினால் எச்சரிக்கப்பட்ட மக்கள். நடைமுறைகளை மீறி நகருக்குள் வருகை. ஜனாதிபதி தேர்தலில் ரணிலின் படுதோல்விக்கான காரணம். வெளியான மொழி விபரம். கவிழ்த்தது ராஜபக்சவா? யாரும் 50% பெறவில்லை. 3,75,000 வாக்குகள் வித்தியாசம் உள்ளதனால் 2ஆம் சுற்று எண்ணிக்கை ஆரம்பமாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நடந்து முடிந்துள்ள 2024 இலங்கை ஜனாதிபதி தேர்தல் வாக்கெடுப்பு எண்ணிக்கையில் எந்த ஒரு வேட்பாளரும் 50% வாக்குகளை பெறாததனால் 2ஆம் சுற்று எண்ணிக்கை செய்ய வேண்டி ஏற்பட்டுள்ளது. இதன்படி சுமார் 3,75,000 மேலதிக வாக்கில் அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையிலும் சஜித் 2ஆம் இடத்திலும் உள்ளார்கள். இவர்கள் இருவர் தவிர்த்து 21 லட்சம் வாக்குகள் 2ஆம் வாக்கெடுப்புக்கு செல்ல உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு வெற்றியாளரின் அறிவிப்பு இன்று பிற்பகல் அல்லது நாளை முற்பகல் வரை தாமதமாகலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச ஆகியோருக்கிடையான வாக்கு எண்ணிக்கை இடைவெளி குறைவடைந்து வருகின்றது. இந்த நிலையில் வாக்குகள் 50.1% எட்டாது என்று எதிர்பார்க்கப்படுவதனால் 2வது மற்றும் 3வது விருப்பத் தேர்வுகளை எண்ணும் பணி நடைபெற வேண்டும். எவ்வாறாயினும் 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றுள்ளார் என்று தேர்தல் ஆணையக தரப்புகள் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எனினும் குறித்த விருப்பு வாக்குகளின் விவகாரத்தினால் அதிபர் தேர்தலில் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் இடம்பெறலாம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2024 நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளுடன் நியமிக்கப்படும் இலங்கையின் புதிய ஜனாதிபதியிடம் ஆட்சியை கையளிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயற்பட்டு வருகின்றார் என உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்தகைய அதிகாரத்தை வழங்குவதற்கு தேவையான அனைத்து அறிவுறுத்தல்களையும் ஜனாதிபதி செயலாளருக்கு அவர் ஏற்கனவே வழங்கியுள்ளார். ரணில் விக்ரமசிங்க ஏற்கனவே கொழும்பு 7 உள்ள அவரது தனிப்பட்ட இல்லத்திற்கு சென்றுள்ளார். மேலும் பெரும் மன அழுத்தத்துக்குள்ளாகியுள்ளதாகவும் இனிவரும் காலங்களில் அரசியலிலிருந்து ஒதுங்குவது பற்றிய யோசனைகள் செய்வதாகவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் நாடு வங்குரோத்து நிலையில் இருந்தபோது நாட்டை மீட்ட மீட்பர் என சுட்டிக்காட்டப்படும் ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களை அதிகமாக இந்த தேர்தலில் நம்பியிருந்ததாகவும் நாட்டை மீட்ட நாயகனை ஏமாற்றியதாகவும் மக்கள் மீது குற்றச்சாட்டு ஒன்றும் முன்வைக்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த தேர்தலில் 1ஆம் 2ஆம் இடங்களை தாண்டி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 3ஆம் இடத்திற்கே தெரிவாகியுள்ளதாகவும் தேர்தல் கணக்கெடுப்புகளின்படி தெரிய வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுராதபுரம் மாவட்டம் கலவல தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன. இதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட சஜித் பிரேமதாஸ் 30,838 வாக்குகளை பெற்றுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க 31,603 வாக்குகளை பெற்றுள்ளார். சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்க 16,136 வாக்குகளை பெற்றுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ச 2,360 வாக்குகளை பெற்றுள்ளார் என தெரிய வந்துள்ளது. தபால் மூல வாக்களிப்பு முடிவுகள் முழுமையாக வெளியிடப்பட்டுள்ளன. இதன்படி தேசிய மக்கள் சக்தியின் அனுரகுமார திசாநாயக்க மொத்தமாக 23 மாவட்டங்களில் தபால் மூல வாக்களிப்பில் வெற்றியீட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றியீட்டியுள்ளார். மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச வன்னி மாவட்டத்தில் வெற்றியீட்டியுள்ளார்.
கொழும்பு, காலி, குருநாகல், நுவரெலியா, களுத்துறை, கண்டி, கம்பஹா உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்களில் அன்றகுமார திசாநாயக்க கூடுதல் வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார் எனவும் தெரிய வந்துள்ளது. நடந்து முடிந்த 2024 இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் சஜித் பிரேமதாசவின் சின்னமான டெலிபோன் சின்னத்திற்கு போடுவதாக நினைத்து கால்குலேட்டர் சின்னத்திற்கு மக்கள் வாக்களித்து பரிதாப சம்பவமும் இடம்பெற்றுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட மொட்டின் ஜனாதிபதி வேட்பாளரான நாமல் ராஜபக்ச பெரும் தோல்வியை சந்தித்துள்ளார். கடந்த காலங்களில் ராஜபக்சர்களால் பெரும் பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்த இலங்கை மக்கள் நடந்து முடிந்த தேர்தலில் ராஜபக்சர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டியுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலின் திகாமடுல்ல மாவட்டத்திற்கான தபால் மூல வாக்குகளுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாக இருந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் மக்களுக்கு யாரென்றே தெரியாத பியதாசவுக்கு போட்ட வாக்கு கூட திகாமடுல்லவில் நாமலுக்கு கிடைக்கவில்லை என நெட்டிசன்கள் கிண்டலடித்து வருகின்றனர். 2024 இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் கொழும்பு மாவட்டம் கிழக்கு தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மேல் மாகாணம் கொழும்பு மாவட்டத்தில் கிழக்கு கொழும்பு தேர்தல் முடிவுகள் பின்வருமாறு: அன்றகுமார திசாநாயக்க 18,523 வாக்குகள், சஜித் பிரேமதாச 13,637 வாக்குகள், ரணில் விக்ரமசிங்க 12,566 வாக்குகள், நாமல் ராஜபக்ச 825 வாக்குகள் என தெரிய வந்துள்ளது. ஊரடங்கு சட்டம் தொடர்ந்தும் நீடிக்கப்பட மாட்டாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் கூறியுள்ளார். இலங்கையின் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் நேற்றைய தினம் காலை 7 மணி முதல் 4 மணி வரையில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பிற்பகல் 5 மணியாகும் போது வாக்கெண்ணும் பணிகள் ஆரம்பமாகியிருந்தன. இவ்வாறான சூழலில் நாடளாவிய ரீதியில் நேற்றிரவு 10 மணியிலிருந்து இன்று காலை 6 மணி வரையிலும் பின்னர் 6 மணி வரையிலும் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. இதே நேரம் இன்று காலை ஊரடங்கு உத்தரவானது இன்று மதியம் 12 மணி வரையில் நீடிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே தற்போது ஊரடங்கு சட்டம் தொடர்ந்து நீடிக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இம்முறை நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது தற்போதைய வாக்கு எண்ணிக்கை நிலவரப்படி சுமார் 1.5 லட்சம் வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. இம்முறை தேர்தல் வரலாற்றில் அதிகூடிய வேட்பாளர்கள் போட்டியிட்டதன் காரணமாக எந்தவொரு வேட்பாளரும் 50% வாக்குகளை பெற முடியாது என்றொரு வாதம் முன்வைக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக 2வது மற்றும் 3வது விருப்பு வாக்குகளை பயன்படுத்துமாறு பொதுமக்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்தன. எனினும் அவ்வாறு 2ஆம் 3ஆம் விருப்பு வாக்குகளை அளிப்பதற்கான சரியான முறை குறித்த தெளிவு உரிய முறையில் வழங்கப்படாத காரணத்தினால் அவ்வாறு 2ஆம் 3ஆம் விருப்பு வாக்குகள் அளிக்கப்பட்ட வாக்குச்சீட்டுகள் பெருமளவில் நிராகரிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் சுமார் 1.5 லட்சம் அளவில் இருக்கும் என்றும் தெரிய வந்துள்ளது. நாடளாவிய ரீதியில் தேர்தலுக்கு பின்னரான பாதுகாப்பு என போலீஸ் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலையில் இன்று நண்பகல் வரை குறித்த ஊரடங்கு சட்டம் நீட்டிக்கப்பட்டிருந்தது. இந்த வகையில் மன்னார் மாவட்டத்தில் முழுமையாக ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்ததுடன் உரிய அனுமதியின்றி நடமாடும் பொதுமக்கள் எச்சரிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டிருந்தனர். வியாபார நிலையங்கள் மூடப்பட்டிருந்த நிலையில் பொதுமக்கள் பொது போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டிருந்தது. இதே நேரம் மேலதிக பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக இராணுவம் மற்றும் போலீசார் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு கடமையில் இதுவரையிலும் ஈடுபட்டு வருகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் சமகால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க படுதோல்வி அடைந்துள்ளார். இதுவரை மக்களால் தெரிவு செய்யப்படாத ஜனாதிபதியாக பதவி வகித்த ரணில் விக்ரமசிங்க மற்றொரு தடவையும் தோல்வியடைந்துள்ளார். கடந்த கோட்டபாய அரசாங்கத்தினை மக்களால் விரட்டியடிக்கப்பட்ட போதும் ஜனாதிபதி பதவி மூலம் அவர்களை பாதுகாத்தமையே அவரின் தோல்விக்கான பிரதான காரணமாகும். ராஜபக்சர்களை காப்பாற்றியமைக்கு எதிராகவே தாம் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்ததாக தென்னிலங்கை மக்கள் தெரிவித்துள்ளனர். அரசியல் ஆளுமை உள்ள ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சர்களை காப்பாற்றி தொடர்ந்தும் ஆட்சியில் செயற்பட வைத்தமை மக்களை கடும் அதிருப்தி அடைய செய்திருந்தது. பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் ஊழல்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளை தன்வசம் வைத்திருந்தமை ரணிலுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செயற்பாடே தேசிய மக்கள் சக்தி கட்சியும் மக்கள் மத்தியில் எழுச்சி பெற பிரதான காரணமாக அமைந்திருந்தது. இவ்வாறான ஜனநாயக ரீதியில் இடம்பெற்ற தேர்தலில் ரணிலுக்கு நாட்டு மக்கள் தண்டனை கொடுத்து பதவியிலிருந்து வெளியேற்றியுள்ளனர். அரசியல் சாணக்கியம், மேற்குலக நாடுகளுடனான நெருக்கமான உறவு, பொருளாதார நிபுணத்துவம் போன்ற
பன்முக ஆற்றல்களை கொண்டு ரணில் விக்ரமசிங்கே மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஜனாதிபதி வேட்பாளராக அரசியலிலிருந்து வெளியேறியுள்ளனர். இதுவரை வெளியான தேர்தல் முடிவுகளுக்கு அமைய சுமார் 20% வாக்குகள் மட்டுமே ரணில் விக்ரமசிங்கே பெற்றுள்ளார். இதனை அடுத்து தனது தோல்வியை ஏற்றுக்கொள்வதாக பகிரங்கமாக ரணில் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தல் முடிவில் எதிர்பாராத திடீர் திருப்பம். சரிவில் அனுர வாக்குகள். மேலே வரும் சஜித் புதிய அதிபரை தீர்மானிக்கப் போகும் விருப்பு வாக்குகள். நாட்டை மீட்ட நாயகனை ஏமாற்றிய மக்கள். கவலையுடன் தனது தனிப்பட்ட இல்லத்திற்கு சென்றார் ரணில். அரசியலிலிருந்து ஒதுங்க தீர்மானிப்பதாக தகவல். மற்றொரு தேர்தல் தொகுதியில் அனுரவை முந்திய சஜித். தலைகீழாக மாறும் தேர்தல் முடிவுகள். தபால் மூல வாக்களிப்பில் 23 மாவட்டங்களில் அனுர வெற்றி. சற்று முன் வெளியான முடிவுகள். யாழ்ப்பாணத்தில் தேர்தல் பரிதாபங்கள். மக்களுக்கு ஏற்பட்ட குழப்பம். யாரென்றே தெரியாத வேட்பாளருக்கு ஓட்டு போட்ட தமிழ் மக்கள். கொழும்பு தேர்தல் முடிவுகள். நாமல் ராஜபக்சவுக்கு 825 வாக்குகள் மட்டுமே. பேரடியில் மஹிந்த குடும்பம். ஊரடங்கு சட்டம் தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. மீண்டும் ஊரடங்கா? வரலாற்றில் அதிகூடிய வேட்பாளர்கள். செல்லுபடியற்றதாக்கப்பட்ட 1.5 லட்சம் வாக்குகள். மன்னாரில் போலீசாரினால் எச்சரிக்கப்பட்ட மக்கள். நடைமுறைகளை மீறி நகருக்குள் வருகை. ஜனாதிபதி தேர்தலில் ரணிலின் படுதோல்விக்கான காரணம். வெளியான மொழி விபரம். கவிழ்த்தது ராஜபக்சவா?